Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டான எக் மஞ்சூரியன் பார்க்க போறோம். இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த எக் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நமக்கு வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவைப்படும், மஞ்சக்கரு தேவைப்படாது. முதல்ல மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவை எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா முட்டையுமே இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சேர்க்கலை, உங்ககிட்ட இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இந்த முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்க்குறோம். இதை சேர்த்து நல்லா பிசையும் போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த எக் மஞ்சூரியனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே எல்லா பால்ஸுமே எடுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா பால்ஸுமே நான் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே வானலில் பொரிச்ச எண்ணெயிலேருந்தே கொஞ்சமாக எடுத்து ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கொடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகா ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வெந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து அந்த சாஸ் எல்லாமே இந்த பாலில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயத்தால் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். இது இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக அதுவும் ரொம்ப டேஸ்டான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிட்டு.
இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு இதை விட பெஸ்ட் காம்பினேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.